கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நம்ம இந்த ஈரான் போர் முடியிற வரைக்கும் அத பத்தி ஏதோ ஒரு விதத்தில பேசிக்கிட்டே தான் இருந்தாகணும். இப்ப கடைசியாக நடந்தது என்ன? அத நம்ம கடைசியாக பேசியிருந்தது என்ன? அதோடைய தொடர்ச்சி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கடைசியாக தற்காலிக போர் நிறுத்தம் 2 வாரம். அதில 1 வாரம் போயிருச்சு. இன்னும் 1 வாரம் தான் பாக்கி இருக்கு. இதற்கிடையில ஒரே ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது பாகிஸ்தான்ல. ஈரானிய தரப்புக்கும், அமெரிக்க தரப்புக்கும் இடையே. கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கு மேலாக அவர்கள் தொடர்ந்து பேசியதற்கு பிறகு, பேச்சுவார்த்தை தோல்வி அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க டைரக்ஷன்ல அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இது முடிந்த உடனேயே ட்ரம்ப் ஒரு பிளாக்கேடை அறிவித்தார். ஈரானிலிருந்து எந்த கப்பலும் வெளியே வர முடியாது. ஈரானுக்கு எந்த கப்பலும் போக முடியாது. இந்த இடைப்பட்ட காலத்துல ஈரான் இத செய்து கொண்டிருந்தது. ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாக எந்த கப்பலும் போக முடியாது. போனா நாங்க குண்டு போட்டுருவோம். அப்படின்னதுல கம்ப்ளீட்டா போக்குவரத்து நின்னு போயிருச்சு. இந்தியா முதற்கொண்டு ஆசியாவில் பல நாடுகளுக்குமான எண்ணெய், கச்சா எண்ணெயும், எரிவாயும் இதன் வழியாக தான் வந்து கொண்டிருந்தது. அது கம்ப்ளீட்டா நின்னு போயிருச்சு. இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஈரான் ஏற்படுத்திவிட்டு, ஈரான் தன்னுடைய எண்ணெயை சீனாவுக்கு விற்றுக் கொண்டிருந்தது. பார்த்தாங்க அடுத்து அமெரிக்கா. நான் உன்ன பிளாக்கேட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. இந்த எஸ்கலேஷன் எல்லாம் சரியா தப்பா அப்படிங்கிறத தள்ளி வச்சுப்போம். கடைசியாக எஸ்கலேஷன் என்னவா நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னா, ஈரானை ஹார்முஸ் நீரிணைப்பு அமெரிக்கா பிளாக்கேட் செய்யும்னு. அதற்கு அடுத்த லெவல் வந்துருச்சு. சரி, நீ அத பண்ணுவேன்னா நான் அடுத்து என்ன பண்ணுவேன் என்று. நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ்ல ஏஜென்சி செய்திகளை எல்லாம் வைத்து ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஈரான் த்ரெட்டன்ஸ் டு டிஸ்ரப்ட் கல்ஃப் ட்ரேட் இன் ரெஸ்பான்ஸ் டு யுஎஸ் நேவல் பிளாக்கேட். நீ வளைகுடா நாடுகள் வேற வழியா வியாபாரம் பண்றதை நான் விட்டுருவேன்னு நினைக்கிறியா? நீ என்ன பிளாக்கேட் பண்ணா நான் அதை பிளாக்கேட் பண்ணுவேன். ரெட் சி செங்கடல்ல போக்குவரத்து போவதை நான் நிறுத்துவேன் அப்படிங்கிறாங்க. அது நிறுத்த முடியுமா? இதுக்கு நீங்க புவியியல் ரீதியாக எந்தெந்த நாடு எங்கெங்க இருக்கு அப்படின்னு நீங்க பாத்துருங்க. அதுல ஹார்முஸ் நீரிணைப்பு எந்த பக்கத்துல இருக்கு, செங்கடல் எங்க வருது, செங்கடல் வழியாக என்ன நடக்கிறது, யாரெல்லாம் அது வழியாக வர்த்தகம் செய்யலாம், கப்பல் போக்குவரத்து இருக்கும், அதை எவ்வாறு இவர்கள் தடுப்பார்கள் அப்படிங்கிறத பார்த்துருவோம். மேல 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 2 நாடுகளும் ஒருத்தர் த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதையும் பார்த்துருவோம். இப்ப அமெரிக்காவுடைய நிதி அமைச்சர், ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரானுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய பொருளாதார வலி, அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெயின் கொடுத்துருக்கோம், வலி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அந்த வலியை இன்னும் அதிகமாக்குவேன். அடுத்தடுத்து நாங்க சாங்ஷன்ஸை விதித்து உங்க கூட யாருமே பிசினஸ் பண்ணாத மாதிரியாக கம்ப்ளீட்டா நாங்க தடை செய்வோம். பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ மிலிட்டரி ரீதியாக, ராணுவத்தின் ரீதியாக என்ன மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்கிறார்களோ, அடுத்து நிதி ரீதியாக எப்படி அழுத்தம் கொடுப்பது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இது அமெரிக்க தரப்புலேருந்து. ஈரான் தரப்புலேருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்க மீது விதித்திருக்கக்கூடிய நேவல் பிளாக்கேடை எடுக்கலைன்னா, நாங்க கல்ஃப் ரீஜனுடைய ஒட்டுமொத்த வர்த்தகத்தை நிறுத்தி விடுவோம் அப்படின்ட்டு அவங்க எஸ்கலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றுத்தையும் உடைச்சு பார்ப்போம். இப்போ ஸ்காட் பெசன்ட் என்ன சொல்றாருன்னா, நிதியமைச்சர், அமெரிக்காவுடைய நிதியமைச்சர், நாங்க யாரெல்லாம் ஈரானோடு நேரடியாக இல்லை, மறைமுகமாக வர்த்தகம் செய்து கொண்டிருந்தார்களோ அது எல்லாத்தையும் நான் தடுக்க போறேன் அப்படின்னு. அது எப்படி என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னா, இதற்கு முன்னால நேரடியாக ஈரான் பேங்கிங் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. ஏன்னா அதை பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிருச்சு அமெரிக்கா. அப்ப இவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், இவர்கள் அனைவருமே கல்ஃப் நாடுகள் வழியாக ஈரானோடு வர்த்தகம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப ஐக்கிய அரபு அமீரகமாக இருக்கட்டும், சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், அந்த நாடுகளில் உள்ள சில வங்கி கணக்குகள் மூலமாக அவங்க ஈரானோடு, ஈரான் அது வழியாகவும், மற்ற நாடுகள், அதாவது மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த அக்கௌண்ட்ஸ் மூலமாகவும் ஈரானோடு வர்த்தகம் செய்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஈரான் சும்மா இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வளைகுடா நாடுகள் மீது குண்டை போட்டுருச்சா. இப்போ வளைகுடா நாடுகள், முக்கியமாக ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் ஈரானோடு வர்த்தகம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணிருச்சு. ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ணுது அமெரிக்காவுக்கு. இப்போ அமெரிக்காவுக்கு எந்த அக்கௌண்ட் மூலமாக இந்த வர்த்தகங்கள் நடந்துகிட்டு இருக்குன அப்படிங்கிற தகவல் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க அதை பயன்படுத்தி எப்படி ஒரு பைசா கூட, ஒரு டாலர் கூட அப்படின்னு வச்சுக்கோம், ஈரானுக்குள்ள போகாமல் இருக்கிறது எப்படி அப்படின்னு அவங்க பார்த்து அதுக்கான வேலைகளில் அவங்க இறங்கிட்டாங்க. இந்த மீன் டைம் இஸ்ரேல் என்ன பண்ணுதுன்னா தொடர்ச்சியாக ஹெஸ்பொல்லா, லெபனானில் இருக்கக்கூடிய
ஹெஸ்போல்லா மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு பக்கமாக, இன்னொரு பக்கமாக முதன்முறையாக அமெரிக்காவுல போய் லெபனானும், இஸ்ரேலும் ஒருவரோடு ஒருவர் சந்தித்துக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். ஸோ அங்க என்ன பண்றாங்கன்னா, லெபனான் என்னும் நாட்டை வலுப்படுத்தி, லெபனானை அவர்கள் நாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை வெளியேற்றும்படி ஒரு உந்துதலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, ஈரானுடைய சுப்ரீம் லீடருடைய மிலிட்டரி அட்வைசர் அவர் வந்து நாங்க வேறு விதமான பிளாக்கேடுக்குள்ள நாங்க இறங்க போறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. செங்கடல்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். செங்கடல் வழியாக போகக்கூடிய எப்படி தடுப்பாங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏமன்ல ஹவுத்திகள் இருக்காங்க. அவங்க ஈரானுடைய ஆதரவு. அவர்களை வைத்துக்கொண்டு செங்கடல் வழியே எந்த கப்பல் வந்தாலும் அதன் மீது தாக்குதல் நிகழ்த்தலாம் அப்படிங்கிறது த்ரெட் தான். ரியாலிட்டி ஹவுத்திகளுக்கு, அதாவது ஹார்முஸ் நீரிணைப்பில் ஈரானால் என்ன செய்ய முடியுமோ அதே அளவுக்கான டேமேஜை செங்கடல் பகுதியில் ஹவுத்திகளால் செய்ய முடியாது. அல்லது ஈரானே லாங் ரேஞ்ச் ஏவுகணைகள் மூலமாக செங்கடலில் இருக்கக்கூடிய கப்பல்கள் மீது தாக்குதல் நிகழ்த்த வேண்டும். அது பிரச்சனையை இன்னும் ஒரு லெவல் மேலே கொண்டு போகும். இந்த த்ரெட்டை யார் கொடுத்துருக்காங்கன்னா, மௌஷின் ரேசாய் அப்படின்னு ஒருத்தர். இவர் வந்து முஜ்தபா காமினியோடைய மிலிட்ரி அட்வைசராக சென்ற மாதம் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வந்து மேலும் மேலும் எங்களை அழுத்த பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் பதிலுக்கு உங்களை தாக்கும் செயல்களில் நாங்கள் இறங்குவோம் அப்படின்னு அவர் வந்து மிலிட்ரி யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு ஒரு அவங்களுடைய நாட்டு டிவியில் அவர் ஒரு ப்ராட்காஸ்ட் கொடுத்துருக்காரு. இதில் என்ன லெவலுக்கு இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு குறிப்பில் சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப, அதாவது மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட் ஒரு பக்கம் இருக்குது, பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடக்குது, அதில் சில விரும்பத்தகாத செயல்களும் ஒரு ஓரமாக போயிட்டு இருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை அதை குறிப்பிட்டு சொல்லுது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தைக்காக வந்த ஈரானிய பேச்சுவார்த்தை குழு, தூதர் குழு அப்படின்னு வச்சுப்போம், அந்த தூதர் குழுவையே தாக்கி கொள்வதற்கு எதிர்ப்பக்கத்தினர் ஒரு முடிவு எடுத்திருந்தனர் அப்படின்னு. அது அமெரிக்காவா இஸ்ரேலா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால அவங்க இந்த இன்டெலிஜென்ஸ் தகவல் கிடைத்த உடனே ஈரானிய குழு சில மாற்றங்களை செய்து அவர்களுடைய பாதையை அவர்கள் மாற்றிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். ஸோ அது என்ன, அந்த அந்த செய்தியோடைய கோர் என்ன, இதெல்லாம் நம்ம வந்து உண்மையாக என்ன நடந்தது, இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. அதனால செய்திகளின் அடிப்படையில் என்ன தகவல் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, பாகிஸ்தான் வந்தோம், பாகிஸ்தானில் அப்ரப்டாக பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்தன, அந்த பேச்சுவார்த்தையில் வந்து தோல்வி முடிஞ்சவுடனே இவங்க திருப்பி ஈரான்காரங்க ஈரான் நாட்டுக்கு போனோம், அமெரிக்கா நாட்டுக்கு போகணும். இப்போ ஈரானுக்கு அவங்க நாட்டுக்கு போகும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரூட்டை மாற்றி இஸ்லாமாபாத்லேருந்து அவங்க கிளம்புறாங்க. குழுவில் இருந்த முகமது மராண்டி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எங்களுடைய ஒரிஜினல் ரூட்டு நாங்கள் நேராக டெஹ்ரானுக்கு போவதாக இருந்தது. அப்போ அது வானிலேயே எங்களுடைய விமானத்தை தாக்கி அழிப்பதற்கான திட்டம் பற்றி தகவல் எங்களுக்கு கிடைத்தது. அதனால் நாங்கள் ஈரானில் மஷாத் அப்படிங்கிற ஒரு இடத்துல போயிட்டு அங்கிருந்து நாங்கள் ட்ரெயின், கார், பஸ்ஸுன்னு மாற்றி மாற்றி நாங்கள் வந்து எங்களுடைய தலைநகரான டெஹ்ரானுக்கு போக வேண்டியிருந்தது. எங்களுக்கு எங்களுடைய விமானத்தை கட்டாயமாக தாக்கி விடுவார்கள் அப்படிங்கிற தகவல் வந்து எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஏன்னா ஒரு பேசிக் ரூல் நம்முடைய இது எவ்வளோதான் போர் உலகத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த உலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடிய தூதர்களுக்கு எந்த தீங்கும் இழைக்கக்கூடாதுங்கிறது. நியூட்ரல் நாட்டில் நடந்தாலும் இந்த பேச்சுவார்த்தைகள், இது வந்து ஒரு குறைந்தபட்ச ஒரு நியாயம் என்பது இதுதான். அவர்கள் பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கிறார்கள். அப்போ அவர்கள் பேசி முடித்து விட்டு அவர்களுடைய நாட்டுக்கு போகணும். போர் நிறுத்தம் வேறு இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இவர்களை தாக்கி கொள்வது அப்படிங்கிற ஒரு திட்டம் இருப்பது கூட நியாயமற்றது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிச்சயமாக எங்களுக்கு வந்து ஈவன் பாகிஸ்தானில் இருப்பதே கூட எங்களுக்கு ஆபத்தானது என்று நாங்கள் உணர்ந்தோம். அது வந்து என்னன்னா, நோ ஒன் வாண்டட் டு ஸ்டே இன் பாகிஸ்தான், எவ்ரி ஒன் வாஸ் வில்லிங் டு டேக் த ரிஸ்க். ஈவன் அந்த மஷாதுங்கிற இடத்துல போய் இறங்குறதே ஒரு ரிஸ்க் தான். நீங்கள் விமானம் மேலே போகும்பொழுது அந்த விமானம் எது, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியும். எங்கிருந்து வேண்டுமானாலும் ஒரு மிசைலை இயக்குவதன் மூலம் அந்த விமானத்தை அடித்து விட முடியும். இதெல்லாம் வந்து சிவிலியன் விமானங்கள், அதால் வந்து வேகமாக பாய்ந்து தப்பித்து கொள்ளக்கூட முடியாது. இன்னைக்கு வந்து ஒரு மிசைல் ஒரு விமானத்தின் மீது லாக் ஆயிருச்சுன்னா
அதை மெனுவர் பண்ணி அதுலேருந்து வெளில வரத்துக்கு நீங்களே ஒரு ஃபைட்டர் பைலட்டாகவும், இங்கே ஒரு ஃபைட்டர் விமானத்தில் நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறதாகவும் தான் இருக்கணும். அப்போ கூட அதில் நிறைய மெத்தடாலஜி இருக்குது. டார்பிடோஸ் அது மாதிரியெல்லாம் எப்படி நீருக்கடியில் நடக்குமோ அதே மாதிரி வேறு திசைக்கு உங்களை ஏமாற்றி கொண்டு செல்வதற்கு இன்னொரு ராக்கெட்டை ஃபயர் பண்ணுவாங்க அந்த விமானத்திலிருந்து. அப்படி கூட உங்களை நோக்கி அந்த எதிரி ஏவுகணை வந்துவிடும். அதனால ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம் அது. நெவர்தலெஸ் இதெல்லாம் நடந்திருக்கு. மிட்வே வந்து ஃப்ளைட்டோடைய டைரக்ஷனை மாற்றி வேற இடத்துக்கு போய் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ் ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சம்மரி பாயிண்ட்டாக சிலதை மட்டும் நம்ம கையில் எடுத்துப்போம். ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஈரான் போர் சம்பந்தமாக நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுனால பல வார அழிவுக்கு பிறகு 6 வாரத்துக்கு மேலே அங்கே போர் நடந்து பிப்ரவரி 28ஆம் தேதி ஆரம்பித்த தாக்குதல் ஆரம்பித்த முதல் நாளிலேயே ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி காமினி கொல்லப்பட்டார். அப்புறமா எக்கச்சக்கமான அழிவு, ஈரானுக்கு மிக கடுமையான அழிவு, பலர் கொல்லப்பட்டிருக்கின்றனர், பல முக்கிய தலைவர்கள். சிவிலியன் அட்டாக் அப்படிங்கிறத விட முக்கியமான அந்த ரெஜிம், அந்த அரசின் முக்கியமான ஆட்கள் கொல்லப்பட்டனர். அதற்கு பிறகு அந்த அலி காமினியுடைய மகன் முஜ்தபா காமினி அப்படிங்கிறவர் சுப்ரீம் லீடராக ஆக்கப்பட்டிருக்கிறார். இந்த 6 வாரத்தில் கடுமையாக தாக்கப்பட்ட ஈரான் பதிலுக்கு சுற்றி இருக்கக்கூடிய 6 வளைகுடா நாடுகள் மீது தாக்க ஆரம்பித்து விட்டது. தாக்கி அவர்களுடைய எண்ணெய் வளங்களை எல்லாம் நோக்கி தங்களுடைய ட்ரோன்ஸையும் ஏவுகணைகளையும் தாக்கி இருக்கிறது. அதை தவிர தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு பிறகுதான் தற்காலிகமாக நம்ம ஒரு போர் நிறுத்தத்தை செய்யலாம் என்று அமெரிக்கா சொல்லலை, பாகிஸ்தான் சொல்லி அதை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டு ஈரானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதையடுத்து அமைதி பேச்சுவார்த்தை முதல் கட்டம் நடந்து அது தோல்வியில் முடிந்து இப்பொழுது 2ஆம் கட்டம் நடக்க இருக்கலாம் அப்படிங்கிற நிலைக்கு வந்திருக்கு. இதற்கிடையில் ட்ரம்ப் வந்து ஹார்முஸ் நீரிணைப்பின் வழியாக எந்த கப்பலையும் விடமாட்டேன் என்று ஈரான் எப்படி சொல்லலாம், நான் எந்த கப்பலையும் ஈரான் பகுதிக்கு விடமாட்டேன் அப்படின்னு அவர் ஒரு பிளாக்கேட், அதுக்கு மேல ஒரு பிளாக்கேட். உடனே ஈரான் சொல்லுது, அப்படின்னா நான் செங்கடல் பகுதியில் வர்த்தக கப்பல்கள் போவதை நான் அனுமதிக்க மாட்டேங்குது. அந்த இடத்துக்கு நேரடியாக அவர்களுடைய கட்டுப்பாட்டில் செங்கடல் இல்லை என்றாலும் அதை அவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியாது. உலகெங்கும் கச்சா எண்ணெயின் விலை அதிகமாகி இருக்கிறது. இதன் காரணமாக பணவீக்கம் பல நாடுகளிலும் அதிகமாகி இருக்கிறது. இந்தியா தேர்தல் காரணத்தினாலோ அல்லது வேறு சில காரணங்களினாலோ கச்சா எண்ணெய் விலை அதிகமானாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பெட்ரோல் டீசலின் விலையை அப்படியே வைத்து கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான், ஒரே ஒரு நாடு இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரியான நிலை. சீனா முதற்கொண்டு அமெரிக்காவிலிருந்து உலகின் அத்தனை நாடுகளிலும் பெட்ரோல் டீசலுடைய விலை ஏறி போயிடுச்சு. ஏவியேஷன் ஃபியூலுடைய விலை இந்தியா முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் ஏறிடுச்சு. இதன் காரணமாக விமான கட்டணங்கள் உயர்ந்துள்ளன. கிட்டத்தட்ட 40% உள்நாட்டு விமான போக்குவரத்து கட்டணம் அதிகமாகிவிட்டதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுதான் நிலை. நமக்கு இயற்கை எரிவாயு வருவது மிகப்பெரிய தடை ஏற்பட்டிருக்கிறது. தெருவில் ஆட்டோலெல்லாம் கேஸ் ஃபில் பண்ணுறது ப்ராப்ளமாக இருக்குது. கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் கிடைப்பதில் மிகப்பெரிய குறைபாடு இருக்கிறது. வீடுகளுக்கான கேஸ் சிலிண்டர் ஓரளவுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய நிலை இந்தியாவில். இவ்வளோ பெரிய பிரச்சனை. இதன் காரணமாக நம்முடைய பொருளாதார உற்பத்தி அளவு குறைய போகிறது. அதாவது ஏற்கனவே நம்ம ஒரு அளவில் வளர்ந்து கொண்டிருந்தோம். இந்த ஆண்டும் வளர்ச்சி தான். ஆனால் 7% மேல் வளரலாம் என்று இருந்த நிலையில் 7% கீழே வரப்போகிறது. அப்படியும் உலகத்திலேயே மிக வேகமாக வளரக்கூடிய நாடாக இந்தியா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த ஈரான் போர் நம்மை வெகுவாக பாதித்திருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனியாவது இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் உதவுமா என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.